யாரு சாமி இவரு? ஹசரங்காக்கு பதில் விளையாட வரேன்னு சொல்லிட்டு விளையாட வந்து, இப்படி ஒத்தாளா நின்னு இந்தியாவோட சோழிய முடிச்சுட்டாரு. இப்படி வந்து நம்ம எல்லாருமே வேண்டர்ஸய பார்த்து சொல்ற மாரி தான், நேத்து மேட்ச்ல மரண மாஸான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாருங்க. நேத்து மேட்ச பார்த்த எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நம்ம இந்தியா வந்து ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப சூப்பரா வந்து ஆரம்பிச்சாங்கங்க. ரோஹித் சர்மாவும், சுப்மன் கில்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. கிட்டத்தட்ட 96 ரன் வரைக்கும் விக்கெட்டே வந்து போகல. இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்டின்னா, இவங்களோட பார்ட்னர்ஷிப் சூப்பரா போகுது அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, அந்த சமயத்துல தாங்க ஜெஃப்ரி வேண்டர்ஸே வந்தாரு. வந்த மனுஷன், நான் சும்மா விட்டுருவேனா? நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி, அவர் பாட்டுக்கு அடுத்தடுத்த விக்கெட் வந்து எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வந்தவுனே ரோஹித் சர்மாவ தூக்குனாரு. அடுத்து சுப்மன் கில்லு, சிவம் துபே, ஸ்ரேயஸ் ஐயரு, ராகுல்ன்னு சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கு மனுஷன் வரிசையா அடுக்கி 6 விக்கெட் எடுத்து பட்டைய கெளப்பிட்டாருங்க. இவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ சமாளிக்க முடியாம, நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் பயங்கரமா திணறுன்னு திணறிட்டாங்க. இவர் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தனால தான், நேத்து மேட்ச ஸ்ரீலங்கானால ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ண முடிஞ்சுங்க. இப்ப இவர பார்த்து தான் எல்லாருமே பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? மனுஷன் வந்து 10 ஓவர் பவுலிங் போட்டு, வெறும் 33 ரன்னே தான் வந்து விட்டு குடுத்துருக்காரு. 33 ரன்ன விட்டு குடுத்தது மட்டும் இல்லாம, 1 இல்ல, 2 இல்ல, 6 விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு இவருக்கு திறமை இருக்கும் பாருங்கன்னு சொல்லி, இவர வந்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் நேத்து மேட்ச்ல குடுத்த பெர்ஃபார்மன்ஸ பார்க்கும்போது, நமக்கு கரெக்ட்டா என்ன ஒரு ஞாபகம் வந்துச்சு அப்டின்னா, 2008 ஆசியா கப் ஃபைனல்ல இதே இந்தியா, ஸ்ரீலங்கா மோதும்போது, அஜந்தா மெண்டிஸ் வந்து வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருப்பாருங்க. இதே மாரி 1 இல்ல, 2 இல்ல, 6 விக்கெட் எடுத்து அசத்திருப்பாரு. நேத்து வேண்டர்ஸே குடுத்த பெர்ஃபார்மன்ஸ பார்க்கும்போது, அந்த ஒரு ஞாபகம் தாங்க நமக்கு வந்து வந்துச்சு. ஏன்னா வேண்டர்ஸய பொறுத்தவரைக்கும், நம்ம இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருக்காரு. இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, வேண்டர்ஸேக்கு வந்து லக்கியா தாங்க நேத்து வந்து வாய்ப்பு வந்து கிடைச்சுச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஓடிஐ ஸ்குவாட்ல வந்து ஸ்ரீலங்காவோட ஆல்ரவுண்டரான ஹசரங்கா தான் வந்து இருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கூட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாரு. செகண்ட் மேட்ச் விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுட்டு இருக்கும்போது, திடுதிப்புன்னு என்ன சொல்லிட்டாரு அப்புட்ன்னா, எனக்கு வந்து இன்ஜுரி. அதனால வந்து நான் ஓடிஐ ஸ்குவாட்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாருங்க. இதனால ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்குமே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஹசரங்கா இல்லாதத எப்படி ஸ்ரீலங்கா ரீப்ளேஸ்மென்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர்ஸ் தான் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்குறாங்க. இது ஒரு பின்னடைவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா இதுவே ஸ்ரீலங்காக்கு பயங்கர அட்வான்டேஜா மாறிடுச்சுங்க. ஏன்னா ஹசரங்கா போனதுக்கு அப்புறம் தான் இந்த வேண்டர்ஸே வந்தாரு. வந்த மனுஷன் ஒத்த மேட்ச்ல எல்லார் வாயையும் பழக்க வச்சுட்டாருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருக்காரு. இதுலயும் வேண்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அதிகமான மேட்சஸ்லாம் வந்து விளையாண்டதில்ல. ஓடிஐல கம்மியான மேட்சஸ் தான் வந்து விளையாண்டுருக்காரு. டெஸ்ட்ல 1 மேட்ச் தான் வந்து விளையாண்டுருக்காரு. T20லயும் கொஞ்சம் மேட்ச் தான் வந்து விளையாண்டுருக்காரு. ஆனா, கொஞ்சம் மேட்ச் விளையாண்டதிலே இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, நேத்து மேட்ச்ல வந்து இந்தியாவ சும்மா தவிடு பொடி ஆக்கிட்டாருங்க. இப்ப ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம ஓவராலா பார்க்கும்போது, அவங்களோட ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்ஸே வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாரு. இன்னொரு பக்கம் துனித் வெல்லாலகே வந்து போன மேட்ச்ல நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருந்தாரு. அவர் பேட்டிங், பவுலிங் 2லயுமே பட்டைய கிளப்பிட்டு இருக்காரு. ஓவராலா ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்கங்க. இத வந்து பார்க்கும்போது, நம்ம பழைய ஸ்ரீலங்கா டீம வந்து பார்க்குற மாரியே வந்திருக்கு. ஸ்ரீலங்காவோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்புட்ன்னா, நாங்க T20லலாம் ஜம்முன்னு இருப்போம். ஓடிஐல தான் கம்முன்னு இருப்போம்ன்னு சொல்லிட்டு, ஓடிஐல சொதப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பொறுத்தவரைக்கும், நாங்க ஓடிஐல ஜம்முன்னு இருப்போம். T20ல தான் வந்து சொதப்புவோம்ன்னு சொல்லி, இந்த மாரி அப்படியே அவங்க டீமையே மாத்திட்டாங்கங்க. சரியான நேரம் பார்த்து ஓடிஐல வந்து ஸ்ரீலங்கா ஃபார்முக்கு வந்திருக்காங்க. இதே மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, 3வது மேட்சையும் ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அவங்கள கையில பிடிக்கவே முடியாது. நாங்க டீம ரீபில்ட் பண்ணிட்டோம். நல்ல ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம்ன்னு சொல்லி, இந்த ஒரு விஷயத்த வச்சே டீம அடுத்தடுத்த நிலைமைக்கு வந்து கொண்டு போயிருவாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இனிமேல் வரப்போற மேட்ச்ல ஸ்ரீலங்கா என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்கன்னு சொல்லி. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடையில உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.